சரி, நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறப்போ நீங்கள் எதை அடைய போகிறீங்கன்னு மட்டும் இல்லை, நீங்கள் எதை லூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லியும் அங்கேயே டிசைட் ஆகிடும். அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அதாவது நீங்கள் ஒரு சாய்ஸ் ஒன்று சூஸ் பண்ணுறப்போ நீங்கள் விட்டு கொடுக்க போகிற அடுத்த பெரிய ஆப்ஷன் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், டெய்லியுமே நீங்கள் 2 ஹவர்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறீங்க. ஸோ அந்த 2 ஹவர்ஸில் ஏதாவது ஸ்கில் லேர்ன் பண்ணியிருக்கலாமா இல்லையா? இதுதான் ஹிடன் ப்ரைஸ். சரி, நம்ம லைஃப்பில் எதுவுமே ஃப்ரீ கிடையாது. ஒன்று நாம் மணி பே பண்ண வேண்டியிருக்கும், இல்லைன்னா எனர்ஜி, டைம் இதுகளை பே பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் பல பேர் மணி லாஸுக்கு தான் பயப்படுவாங்க. பட் உண்மையான லாஸ் என்ன தெரியுமா? ராங்கான பீப்புள்கிட்ட உங்கள் டைம் அண்ட் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறது, அண்ட் க்ரோத்தே இல்லாத ஜாப்ஸில் இயர்ஸை வேஸ்ட் பண்ணுறது, அப்புறம் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வராமல் இருக்கிறது. அண்ட் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஜஸ்ட் சொல்கிற ஒவ்வொரு விஷயமுமே வேறு எதுக்கும் நோ சொல்லிட்டு தான் இருக்கும். ஒரு ஸ்க்ரோல் உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்ட் பண்ணலாம். ஒரு டிலே உங்கள் ஃப்யூச்சரில் வேறு எதுக்கோ டிலே ஏற்படுத்தலாம். ரிச் பீப்புள்ஸுக்கு மோஸ்ட்லி இந்த அவேர்னஸ் இருக்கும். அவங்க மணியை சேவ் பண்ணுறாங்களோ இல்லையோ, பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கண்டிப்பாக சேவ் பண்ணுவாங்க. அவங்களோட கொஷின்ஸ் எப்படி இருக்கும்னா, இது என்னோடய டைமுக்கு வேல்யூபிளாக இருக்குமா? இதை நான் சூஸ் பண்ணேன்னா நான் இழக்க போகிற மற்ற ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாவது டிசிஷன் எடுக்கிறப்போ, இதை நான் சூஸ் பண்ணேன்னா நான் இதை இழக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க. அப்படின்னா தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுச்சிங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் see you.